ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜூலை 6th அண்ட் 7த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம கனிஷ்னி அனாலாஜிக்ஸ் ஆப்பை யாராச்சும் இன்ஸ்டால் பண்ணா மறக்காம இன்ஸ்டால் பண்ணுங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? நம்ம கனிஷ்னி பேங்கிங்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கான தேவையான ஃபுல் ஒன் ஷாட் சொல்யூஷனா எல்லா கன்டென்ட்டுமே வந்து ஒரே பாஸ்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைக்கும். இந்த எலைட் பாஸ் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்க்கான தேவையான ஃபுல் கன்டென்ட்டுமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்டிட்யூட், இங்கிலீஷ், ரீசனிங்கு, எல்லா பேங்க்கோட பிடிஎஃப், கரண்ட் அஃபேர்ஸ், மார்க் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து சிங்கிள் ஷாட்ல வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ எலைட் பாஸ் வாங்கி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இதுல எல்லா கன்டென்ட்டுமே இருக்கு. பிளஸ் ப்ராஜெக்ட் கே மெயின்ஸ்க்கான கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு, ரீசனிங்க்கான மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே உங்களுக்கு இருக்கும். KR35ன்ற கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரைஸ் ரிடக்ஷனுமே இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இயர்க்குள்ள எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ சூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் CA 15ன்ற கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் பிரைஸ் ரிடக்ஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அந்த கூப்பன் வந்து CA 15. ஓகேங்களா? ஸோ இத பார்த்தீங்கன்னா மந்த்லி மேகசின், மந்த்லி பூஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் அவைல் பண்றதுக்கு. ஓகேங்களா? மறக்காம நம்ம டெலகிராம் குரூப் சேனலுக்குமே வந்து ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? ஏன்னா, டெலகிராம் குரூப்ல வந்து ஆ 2 டேஸ்க்கு ஒன்ஸ் குயிஸ் பிளஸ் வந்து வீக்லி பிளஸ் மந்த்லின்னு சொல்லிட்டு ரிவிஷன் குயிஸ் மாரி எல்லாமே கண்டக்ட் பண்றது. பிளஸ் யூடியூப்லயுமே வந்து கன்டென்ட் அப்லோட் பண்றதுனால, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வியூ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க புடிச்சிருந்தா. ஸோ தட் எனக்கு வந்து அது ரொம்ப மோட்டிவா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போவோம். வாட் இஸ் விச் 2 இன்சூரன்ஸ் பிளான்ஸ் வேர் லான்ச்டு பை எல்ஐசி லான்ச் பண்ணியிருக்கு. எப்பன்னா ஜூலை 2025ல. அந்த 2 இன்சூரன்ஸ் பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாவ் ஜீவன் ஸ்ரீ, இன்னொன்னு வந்து நாவ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்கீம் இன்சூரன்ஸ் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா எல்ஐசி. ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் மூலியமா என்னன்னு பார்த்தேன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாமே ஒரு நான் லிங்க்டு, இன்னொன்னு வந்து நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவலான பாலிசிஸ் ஆஃபரிங் கேரண்டி ரிட்டர்ன்ஸ். அதாவது கேரண்டி ரிட்டர்ன்ஸ் மீன்ஸ் அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒன்ஸ் வந்து பல்க்கா போட்டுட்டு, அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட், லாக்கிங் பீரியட் மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாக்கிங் பீரியட் மூலியமா ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ தட் அந்த பீரியட் ஆஃப் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, இந்த நாவ்ஸ் ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியம் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒரு ஒன் டைம் பேமெண்ட் பிளான் வித் த லாங் டெர்ம் பெனிஃபிட்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி பேஅவுட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்டின்னா, நான் ஒரு 10,000 போடுறேன் அப்டின்னா, ஒரு லாக்கிங் பீரியட் 5 இயர்ன்ற மாரி இருக்குதுன்னா, அதில் அந்த 5 இயர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ் பெர்சன்டேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி, அது இயர்லியாவும் இருக்கணும், குவார்ட்டர்லியாவும் வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அதன்படி பார்க்கும்போது, நமக்கு வந்து இங்க பார்த்தோம்னா, நம்ம போட்ட அமௌண்ட் 10,000 பிளஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த பெர்சன்டேஜ்க்கான அமௌண்ட்டுமே வந்து வரும். ஸோ அதுதான் வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட். அந்த டோட்டல் அமௌண்ட் தான் வந்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட்ஸ்ல பார்த்தோம் அப்டின்னா, லைஃப் கவருமே வந்து இதுல கவர் ஆகுற மாரியும், டியூரிங் த டெர்ம் அண்ட் த லம்ப் சம் பெனிஃபிட்ஸ் அட் மெச்சூரிட்டி அப்ப வந்து ஃபுல்லாவே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 5 இயர்ஸ் போறேன்னா, அதுல வந்து எனக்கு இன்சூரன்ஸும் கவர் ஆகும். பிளஸ் வந்து என்னன்னா, இன்சூரன்ஸ்ல வந்து லைஃப் இன்சூரன்ஸ் இது. லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் மட்டும் தான் கவர் ஆகும். ஓகேங்களா? ஸோ லைஃப் இன்சூரன்ஸும் கவர் ஆகும். பிளஸ் வந்து என்னன்னா, அதுல வந்து ஒரு மெச்சூரிட்டியும் வரும் அப்படின்ற மாரி இந்த ஸ்கீம்ஸ் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? எல்ஐசி ஆல்சோ இன்ட்ரோடியூஸ்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் ரைடர்ன்னும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நான் லிங்க்டு ரைடர் ஃபார் ஃபினான்ஷியல் புரொடெக்ஷன் எகெயின்ஸ்ட் சீரியஸ் டிசீஸ். ஒரு சீரியஸான இல்னஸ் இருக்கும்போது, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ஹெல்த் ரைடர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த பிளான வந்து லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாட்பால் பானோ. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஇஓ அண்ட் எம்டி இன்சார்ஜ் ஆஃப் எல்ஐசில இருக்கக்கூடிய ஒரு சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் எல்ஐசி தான் வந்து சாட்பால் பானோன்றவங்க. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இந்த பிளான வந்து லான்ச் பண்ணது. எல்ஐசி பார்த்தோம் அப்படின்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்ப அத ஃபவுண்ட் பண்ணாங்கன்னா, செப்டம்பர் 1, 1956ல இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம் அப்படின்னா, மும்பை, மகாராஷ்டிரா. எல்ஐசி தான் வந்து இருக்கக்கூடியதிலே வந்து பெரிய லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியால. ஓகேங்களா? ஸோ ஆப்பரேட்டிங் அண்டர் த எந்த ஓனர்ஷிப் கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு அண்டர்ல தான் வந்து இந்த எல்ஐசி வந்து ரன் ஆகுறது. ஓகேங்களா? சிஇஓ அண்ட் எம்டி பார்த்தோம் அப்படின்னா, சாட்பால் பானோன்ற தான் வந்து எல்ஐசியோட சிஇஓ அண்ட் எம்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் பேங்க் சைன்ட் அன் அக்ரீமெண்ட் வித் சிசிஐஎல், ஐஎஃப்எஸ்
SC in July 2025 to act as a settlement bank for USD transaction in GIFT City. அதாவது டாலர் மூலியமா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இப்போ ஒரு பேங்க் மூலியமா வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யாருன்னா CCIL கிளியரன்ஸ் பண்றவங்க. ஓகேங்களா, CCIL IFSCன்றவங்க. ஓகேங்களா, எந்த பேங்க் பார்த்தோம் அப்படின்னா SCBன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஓகேங்களா, ஸோ இந்த பேங்க் தான் வந்து எந்த கம்பெனியோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா CCIL IFSCயோட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. டு ஆக்ட் அஸ் அ செட்டில்மெண்ட் பேங்கா ஃபார் வந்து USD டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட் பேங்கா இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ SCB ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க். ஓகேங்களா, இந்த எங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் வந்து இந்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த USD டிரான்சாக்ஷன் செட்டில்மெண்ட்டை. ஓகேங்களா, ஸோ SCBயோட இன்டர்நேஷனல் பேங்கிங் யூனிட் வில் சர்வ் as a செட்டில்மெண்ட் பேங்க் ஃபார் CCIL IFSC ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் செட்டில்மெண்ட் சிஸ்டம். இந்த USD டிரான்சாக்ஷன்ஸ்க்குலாம் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இதோட மெயின் ப்ரோக்ராம். ஓகேங்களா, திஸ் வில் அலோவ் ரியல் டைம் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு வந்து ஒரு ரியல் டைம் செட்டில்மெண்ட்டாக இதை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த அக்ரிமெண்ட் வந்து யாருடைய பிரசன்ஸில் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஜினா. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா MD ஆஃப் CCILோட MD. அதே மாதிரி SCB ஃபார் இந்தியா அண்ட் சவுத் ஏஷியா யார் சிஇஓனா PD சிங். இவங்க முன்னிலையில் தான் வந்து இந்த 2 பேரோட இதில் தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கொலாபரேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரென்த் அண்ட் கிஃப்ட் சிட்டி பொசிஷன் ஆஸ் ஏ குளோபல் ஃபினான்ஷியல் ஹப்பா வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இதுதான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிஃப்ட் சிட்டின்றதுல வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டருமே வந்து இதுதான் வந்து கிஃப்ட் சிட்டி. எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி நகர் குஜராத்தில். CCIL என்னன்னு பார்த்தோம்னா கிளியரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. பிளேஸ் எ க்ரூஷியல் ரோல். என்ன பர்பஸ்க்கோசரம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் இன் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணி அதில் வந்து செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் வந்து இதனுடைய ஒர்க்காக இருக்குது. ஓகேங்களா, ஸோ SCB ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் ஆப்ரேட் எக்ஸ்டென்சிவ்லி இன் இந்தியா, எஸ்பெஷலி இன் ஹோல்சேல் பேங்கிங்கில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் பர் CXN ரிப்போர்ட் H1 2025 வாட் இஸ் இந்தியாவோட குளோபல் ரேங்க் இன் ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்கில் வந்து இந்தியாவோட குளோபல் ரேங்க் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். இதில் ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா 3rd ரேங்க் இருக்குது. ஓகேங்களா, இன் ஜூலை 2025 ட்ராசன் டெக்னாலஜி ரிலீஸ்டு த ஜியோ செமி ஆனுவல் இந்தியா ஃபின்டெக் ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க H1 2025. ஓகேங்களா, இதில் வந்து இந்தியாவோட ரேங்க் பார்த்தோம் அப்படின்னா உலக அளவில் பார்க்கும்போது இந்தியாவோட ரேங்க் வந்து 3rd பிளேஸு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா USA, செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா UK, 3rd தான் வந்து இந்தியா இருக்குது. ஓகேங்களா, இந்த இந்தியாவோட ஃபின்டெக் செக்டார் ரைஸ்டு எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா USD டாலரில் பார்க்கும்போது 889 மில்லியன் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. எந்த டைம் பீரியட்னா ஜனவரிலேருந்து ஜூன் 2025 இடையிலே. ஓகேங்களா, ஸோ இந்த ட்ராக்கன்றது வந்து TRACXNன்றது என்னன்னா ஒரு பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நோன் ஃபார் ட்ராக்கிங் ஸ்டார்ட் அப்போட ட்ராக்கிங்கும் ப்ளஸ் வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டிங்கும் வந்து எந்தெந்த செக்டாரில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரெண்டிங் போயிட்டுருக்குன்றதை வந்து ஒரு அனாலிசிஸ் பேஸில் வந்து பண்ணுறது தான் வந்து இந்த கம்பெனி. இந்த ரிப்போர்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன்வெஸ்டர் காஷனும் ப்ளஸ் வந்து குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸும் வந்து பட் ஹைலைட்டிங் இந்தியாஸ் ரெசிலியன்ட் ஃபின்டெக் லேண்ட்ஸ்கேப். மெயினாக பார்த்தோம்னா அதாவது இந்த கிரியேட் பண்ணுற ரிப்போர்ட் வந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டருக்கு காஷன், அதாவது முன்கூட்டியே அறிவிக்க ஒரு எமர்ஜென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி குளோபல் எக்கனாமிக் வந்து பண்ணுறது. ஓகேங்களா, இன்வெஸ்டர் காஷன் அமிட் குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டிஸ் பட் ஹைலைட் பண்ணும்போது என்ன பார்த்தோம்னா இந்தியாவோட ரெசிலியன்ட் ஃபின்டெக் லேண்ட்ஸ்கேப். ஓகேங்களா, மெயினாக பார்த்தோம்னா எத்தனாவது ரேங்க்கு இந்தியா தான் வந்து 3rd ரேங்க்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருன்னு பார்த்தீங்கன்னா USA, செகண்ட் பிளேஸில் வந்து UK. ஓகேங்களா, இந்த ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்கன் டெக்னாலஜி தான் வந்து ரிலீஸ் பண்ணுறது. அதனுடைய ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஜியோ செமி ஆனுவல் இந்தியா ஃபின்டெக் ரிப்போர்ட். ஓகேங்களா, H1 2025 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ராசன் டெக்னாலஜி பார்த்தோம்னா பெங்களூர் பேஸ்டு ஒரு கம்பெனி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோம்னா முன்ன சொன்ன மாதிரி தான் ஸ்டார்ட் அப் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் அக்ராஸ் செக்டார். இதனுடைய CEO CMD யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நேஹா சிங் அப்படின்றவங்க தான் வந்து இதனுடைய அதாவது சேர்பர்சன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் MD பார்த்தோம்னா நேஹா சிங் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா Which India shipbuilding company signed a memorandum of understanding with South Korea ஓட
ஓஇன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன் ஜூலை 2005 டு பூஸ்ட் இந்தியா ஷிப் பில்டிங் செக்டாரை வந்து அதிகப்படுத்தி ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு வந்து இந்த அக்ரிமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது எந்த ஷிப் பில்டிங் பார்த்தோம் அப்படின்னா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டெடோட தான் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் சிஎஸ்எல் சைன்ட் அ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சவுத் கொரியாவோட கேஎஸ்ஒஇ டு என்ஹான்ஸ் இந்தியாவோட ஷிப் பில்டிங் கெப்பாசிட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு. ஓகேங்களா? இந்த கேஎஸ்ஒஇன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரியாவை சேர்ந்த ஷிப் பில்டிங் அண்ட் ஆஃப்ஷோர் என்ஜினியரிங் கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து ஓகே இந்த கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா எந்த கம்பெனியோட சப்சிடரி பார்த்தோம்னா ஹூண்டாய் பார்த்தீங்களா ஹெச்டி ஹூண்டாய் கோ லிமிட்டடோட ஒரு சப்சிடரி கம்பெனிஸ் தான் வந்து இந்த கேஎஸ்ஒஇ. ஓகேங்களா? இந்த கொலாபரேஷன் வந்து மெயினாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் போத் டொமஸ்டிக் உள்நாட்டு இதுலையுமே ப்ளஸ் வந்து வெளிநாட்டுலையுமே டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனலி வந்து ஒரு ஷிப் பில்டிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அதிகப்படுத்தணுன்றதுக்கோசரம் இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. த அக்ரிமெண்ட் எம்பாசிஸ் டெக்னிக்கல் நாலேஜ் ஷேரிங் டு பிரிங் இந்தியன் ஷிப் பில்டிங் டு குளோபல் ஸ்டாண்டர்ட் உலக அளவில் வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் கொண்டு போகிறதுக்கு இந்த ஷிப் பில்டிங் வந்து போத் டொமஸ்டிக்லையும் சரி இன்டர்நேஷனலையும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இது வந்து மெயினாக இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ஸ் இந்தியாஸ் மேரிடைம் இந்தியாவோட விஷன் 2030 அதாவது இதை மையக்கோளாக வச்சு ஓகேங்களா மேரிடைம் அம்ரித் கால் விஷன் 2047 இந்த 2 விஷனையும் வச்சு தான் வந்து ஸோ இதுக்கு வந்து அது இந்த மெமரண்டம் ஆஃப் இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வி ஹேவ் த புட் த டார்கெட் ஃபார் இந்தியாஸ் மேரிடைம் இந்தியா மிஷன் வந்து 2013 மேரிடைம் அம்ரித் கால் விஷன் 2047 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு வந்து இது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கு. ஓகேங்களா? இந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து இந்தியன் கவர்மெண்ட்ஸ் நியூ 250 மில்லியன் மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டும் வந்து இதில் இருக்கு மீன் டு பூஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் மேரிடைம் செக்டாருக்கு வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 250 பில்லியன். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்எல் வந்து பார்த்தோம்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டாரோட ஷிப் பில்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொச்சி கேரளாவில். ஓகேங்களா? கேஎஸ்ஒஇ சொன்னோம் பார்த்தீங்களா இது வந்து ஹெச்டி ஹூண்டாயோட ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்லே பிக்கஸ்ட் ஷிப் பில்டிங் காங்க்ளோமரேட்ஸ் ஹெட் குவார்டர் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் இருக்கிறது. ஓகேங்களா? எம்ஐவி 2030 அதாவது மேரிடைம் இந்தியா விஷன் வந்து அதோடைய எய்ம் என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட போர்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு மாடர்னைஸாக கொண்டு போயிட்டு அது வந்து மேக்கே இந்தியாவை வந்து ஒரு குளோபல் லெவலில் ஒரு மேரிடைம் லீடராக கொண்டு வரது தான் வந்து இதனுடைய மெயின் மிஷனாக வந்து இருக்கிறது. ஓகேங்களா? எய்மாக இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் தாய்லாண்டோட ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறது யாரை பார்த்தோம் அப்படின்னா பும்தம் வேச்சியாச்சை அப்படின்ற ஒருத்தரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வாயில பேர் நுழையில பும்தம் வேச்சியாச்சை அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ப்ரொனன்சியேஷன் லைட்டாக மிஸ்டேக் ஆகலாம். ஓகேங்களா? இவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்தோம் அப்படின்னா தாய்லாண்டோட ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர்னா ஒன்றும் இல்லை பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல வந்து சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ரிசைக்னேஷன் இல்லை சஸ்பென்ஷன்ஸ் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ்னால ஒரு வேலையை விட்டு இல்லை வந்து திடீர் ஏதாச்சும் அந்த இடத்துல பிரைம் மினிஸ்டர் இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல அந்த பொசிஷனுக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆக்ட் ஆகிறதுக்கு தான் வந்து ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக அதான் நேம்லேயே இருக்கும் பார்த்தீங்களா பிரைம் மினிஸ்டரோட ஆக்டிங். ஆனால் பிரைம் மினிஸ்டரோட ஃபுல் பவர் உங்களுக்கு இருக்காது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பவர் மாதிரி தான். ஹி கரண்ட்லி சர்வ்ஸ் அஸ் அ டெப்டி பிரைம் மினிஸ்டர் அண்ட் த மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர்ஸ். த அப்பாயின்மெண்ட் ஃபாலோட் த சஸ்பென்ஷன் ஆஃப் அதாவது சொன்ன பார்த்தீங்களா இவருடைய சஸ்பென்ஷனால அந்த இடம் வந்து ஒரு எம்டி வேக்கண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தர் வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணணுன்றதுக்கோசரம் இவரை வந்து ஒரு ஆக்டிங் பிரைம் மினிஸ்டராக வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சஸ்பென்ஷன் வாஸ் லிங்க்டு டு ஆன்கோயிங் லீகல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் சேலஞ்சினாலையும் வந்து இவங்களை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நிறைவேற்றது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் கோர்ட் ஆஃப் தாய்லாண்டில் தான் வந்து இந்த சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே நடந்துச்சு. த நியூ கேபினெட் டு கோத் ஆன் ஆம்ரான் சதன் ரெசிடென்டல் ஹால் இன் பேங்காக்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்லிமெண்ட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா ஆம்ரான் சதன் ரெசிடென்ட் ஹால் இன் பேங்காக்ல வந்து நடந்துச்சு அந்த கேபினெட்டை. இந்த செரிமனி வாஸ் ஹெல்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் யாருக்கு முன்னாடி நடந்துச்சுன்னா த கிங் வஜிரோலங் கான் அப்படின்னு இவர் வந்து மொனார்ச்சி ஆஃப் தாய்லாண்டோட ஒரு மொனார்ச்சி. ஓகேங்களா? இந்த புந்தம் வெச்சியாச்சே அப்படின்றவர் தான் வந்து இப்போ இன்டரிம் லீடர்ஷிப் அதாவது ஆக்டிங் பிரசிடெண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க டியூரிங் திஸ் பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் பீரியட்ல இந்த டைமிங்கில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் ஆஃப் த இந்தியன் நேவி இன் ஜூலை 2025 அதாவது ஃபர்ஸ்ட் உமன்
ஃபைட்டர் பைலட் ஓகேங்களா, ஃபைட்டர் பைலட் நேவில ஓகேங்களா. யாருன்றது பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்தா பூனியா அப்படின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் ஓகேங்களா இந்த இந்தியன் நேவல் ஏவியேஷன்ல இன் ஜூலை 3, 2025. யாருன்னா சப் லிeutenant ஆஸ்தா பூனியான்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து she hails Uttar Pradesh and joined the Indian Navy fighter streams after completing the rigorous training. அவரோட கிராஜுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் அட் ஐஎன்எஸ் தேகா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ்ல ஓகேங்களா. இவங்க அது இல்லாம இவங்க ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, விங்ஸ் ஆஃப் கோல்டு என்ற அவார்டுமே வந்து வாங்கியிருக்காங்க. இது எதை குறிக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிம்பலைசிங் ஹர் குவாலிஃபிகேஷன் ஆஸ் என் நேவல் ஏவியேட்டருக்கான ஒரு அங்கீகாரம் மாதிரி ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்தா இண்டக்ஷன் ஃபாலோஸ் இந்தியாஸ் ஏர்ஃபோர்ஸ் 2016 மூவ் டு அலோ மென் இன் த ஃபைட்டர் ஸ்ட்ரீமில் அலோவ் பண்ணது வந்து 2016க்கு அப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸ் 2016க்கு அப்புறம் தான் வந்து மூவ் டு அலோவ் உமன் இந்த ஃபைட்டர் ஸ்ட்ரீமுக்கு வந்து அலோவ் பண்ணது இண்டக்ஷன். கரண்ட்லி இப்போ பார்த்தோம் அப்படின்னா 25 உமன் ஃபைட்டர் பைலட்ஸ் இருக்காங்க. எதுனா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஓகேங்களா ஐஏஎஃப்ல. ஆனால் ஆஸ்தா தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார் த இந்தியன் நேவியில் வந்து வர்றது வந்து இந்தியன் நேவியில் ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட்டாக வர்றது வந்து பார்த்தோம்னா ஆஸ்தா புனியா தான் ஓகேங்களா. இந்தியன் நேவி ஏர் ஆர்ம் வாஸ் எஸ்டாப்ளிஷ் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1951ல் ஆப்ரேட்ஸ் ஃப்ரம் த வேரியஸ் ஐஎன்எஸ் பேசஸ் லைக் ஐஎன்எஸ் அன்சா ஐஎன்எஸ் தேகான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசஸ் தான் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இதில் ஐஎன்எஸ் தேவா பார்த்தோம் அப்படின்னா விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷில். இது வந்து ஒரு மேஜர் இந்தியன் நேவியோட ஏர் ஸ்டேஷன் எந்த சைடில் பார்த்தோன்னா ஈஸ்டர்ன் கோஸ்டில் ஓகேங்களா. இந்தியன் நேவி வந்து ஃபர்ஸ்ட் இண்டக்டர் த ஃபர்ஸ்ட் உமன் நேவல் பைலட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்ல இன் 2019ல வந்து வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சப் லிeutenant சிவாங்கி அப்படின்றவங்க தான் வந்து இந்தியன் நேவியில் ஃபர்ஸ்ட் உமன் நேவல் பைலட் ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் உமன் ஃபைட்டர் பைலட் இது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as a co-president of BRICS CCI women wing 2025 to 2027, அதாவது 2 year டேர்முக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்றது பார்த்தோம் அப்படின்னா பிரியங்கா காக்காக்கர் அப்படின்றவங்க தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த விங்குக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் சிசிஐ உமன்ஸ் விங்குக்கு ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்கலி உமன்ஸ் விங்குக்கு. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஏபி ஆம் ஆத்மியா பார்ட்டி கம்பெனி சீஃப் ஸ்போக் பர்சன் தான் வந்து இவங்க பிரியங்கா காக்காக்கர்ன்றவங்க ஓகேங்களா. இவங்க வந்து மொத்தம் 2 year டேர்மு 25 to 27 இந்த 2025 to 2027 வரை இவங்களுடைய டேர்ம் ஓகேங்களா ஒர்க்கிங் பீரியட். கரண்ட் பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபி ஷின்கான்றவங்க தான் வந்து கரண்ட் பிரசிடென்ட்டு. அவங்க வந்து 3 year டேர்மு ஜூன் 2023லேருந்து அவங்க இருக்காங்க ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ் சிசிஐ உமன்ஸ் விங் வந்து என்ன பர்பஸுக்கோசரம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கான என்டர்ப்ரனர்ஷிப், அதாவது அவங்களுடைய சுய தொழில் ப்ளஸ் வந்து ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அவங்களுடைய ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கான தனிப்பட்ட திறமைகள் எல்லாத்தையும் வந்து டெவலப் பண்ணி பண்ணுறது தான் வந்து அதனுடைய ஒர்க்கு தான் வந்து இந்த பிரிக்ஸ் சிசிஐ உமன்ஸ் விங்கோட ஒர்க் ஓகேங்களா. ஸோ ரூபி சின்கான்றது வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஷி அட் ஒர்க் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனியோட ஃபவுண்டர் தான் வந்து ரூபி சின்கான்றவங்க. அந்த பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பர்பஸ், அந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறாங்கன்னா உமன் என்டர்பிரினர்ஷிப்பை வந்து ப்ரொமோட் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய அந்த ஷி அட் ஒர்க் அப்படின்னக்கூடிய அந்த பிளாட்ஃபார்மோட ஒர்க் ஓகேங்களா. அதனோட ஃபவுண்டர் தான் பார்த்தீங்கன்னா ரூபி சின்கா ஓகேங்களா. இதன் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து நிலைநாட்டுறதுக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இது சப்போர்ட்ஸ் அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இனிஷியேட்டிவ் குளோபலி ஃபோக்கஸிங் ஆன் பாலிசி அண்ட் கிராஸ் ரூட் ப்ரோக்ராம்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரிக்ஸ் வாஸ் ஒரிஜினலி எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னா 2009. பிரிக்ஸில் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தோம்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஓகேங்களா. பிரிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் 2024-25ல டு இன்க்ளூட் யூஏஇ இருக்குது, ஈரான், எகிப்த், எத்தோப்பியா அண்ட் இந்தோனேஷியாவும் இருக்குது ஓகேங்களா. இந்த பிரிக்ஸ் சிசிஏன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒரு நான் ப்ராஃபிட்டான ஒரு இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். எங்கே இருக்குன்னா பேஸ்ட் இன் நியூ டெல்லி, இந்தியாவில். ரூபி சின்காவோட பிரசிடென்ட் உமன் விங்கோட பிரசிடென்ட் ஆஃப் உமன்ஸ் விங் யாருன்னு பார்த்தோம்னா ரூபி சின்கா. மெயினாக பார்த்தோம் அப்படின்னா உமன் லெட் என்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் கம்பெனி இஸ் செட் டு பிகம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஃபிர்ம் டு ஆஃபர் சேட்டிலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் யூசிங் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டிலைட்டை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைவேட்டான ஒரு சேட்டிலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வந்து எந்த கம்பெனி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த் டெக்னாலஜிஸ் அப்படின்னக்கூடிய ஒரு கம்பெனி ஓகேங்களா.
ஓகேங்களா. இந்த ஆனந்த் டெக்னாலஜிஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹைதராபாத் தெலுங்கானா பேஸ்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் ஃபிர்ம். என்ன பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா டு லான்ச் சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இது மெயினாக பார்த்தோம்னா த கம்பெனி ரிசீவ்டு அஃபிஷியல் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் இன்ஸ்பேஸ், அதாவது இந்தியாவோட ஸ்பேஸ் ரெகுலேட்டர்ல இருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஆத்தரைசேஷன் வாங்கணும். அந்த ஆத்தரைசேஷனுமே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இது ரோல் அவுட் இந்த சேட்டலைட் ப்ராட்பேண்ட் சர்வீஸ் இது எப்போ ரிலீஸ் பண்ணுறதா வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இயர் பார்த்தோம் அப்படின்னா 2028 வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது பார்த்தோம் அப்படின்னா வில் ஆஃபர் ப்ராட்பேண்ட் ஃப்ரம் ஸ்பேஸ் கனெக்டிங் ஈவன் ரிமோட் அண்ட் அண்டர்சர்வ்ட் ரீஜன்லையுமே வந்து பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இட் வில் கம்ப்ளீட் குளோபலி வித் ஃபில்ம்ஸ் லைக் எந்த மாதிரியான கம்பெனிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்லிங்க், எலன் மஸ்க் ஸ்டார்லிங்க் இருக்குன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அமேசான் குப்பியர், ஜெப் பெசோஸோட அமேசான் குப்பியர், இன்னொன்று வந்து யூட்டிலட் ஒன் வெப். இந்த இனிஷியேட்டிவ் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக ப்ரைவேட் செக்டார் இன்வால்மெண்ட் இன் இந்தியாவோட ஸ்பேஸில் ப்ரைவேட் செக்டாரோட இன்வால்மெண்ட் தான் வந்து இது இந்தியா ஸ்பேஸ் பேஸ்டு இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு செக்மெண்ட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த் டெக்னாலஜியோட ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சுப்பாராவ் பவுலுரி. இவர் எந்த இயர்ல பார்த்தோம் அப்படின்னா 1992. ஓகேங்களா. இவர் வந்து நிறைய இஸ்ரோ மிஷின்ஸ்க்கு வந்து நிறைய வாட்டி வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஓகேங்களா. ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் ஆர்பிட் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 35,786 கிலோமீட்டர் எபோவ் எர்த்தில் இருக்கிறது தான் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்பேஸ்ன்றது பார்த்தோம்னா இந்தியாவோட நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். இவங்க ஆத்தரைசேஷன் பண்ணாதான் இவங்களோட பர்பஸ் என்னன்னா ஒரு ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வென்ச்சரில் வந்து அவங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்து ஒரு ஆத்தரைசேஷன் கொடுக்கறக்கூடிய ஒரு சென்டர் தான் வந்து இன்ஸ்பேஸ். இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2020. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the name of the third known interstellar comet confirmed by NASA in July 2025? அந்த தேர்டு இன்டர்ஸ்டெல்லார் காமெட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3I Atlas அப்படின்னக்கூடிய ஒரு காமெட் தான் நாசா வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மூணாவதா ஒரு காமெட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் டிடெக்டட் இன் அவர் சோலார் சிஸ்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3I அட்லஸ். இதனோட C2025N1 சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 1L உமனுவா அப்படின்னு கூட ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா 2017. 2019 பார்த்தீங்கன்னா போரிசோ அப்படின்னு கூடிய இன்னொரு இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இந்த 3I அட்லஸ் வந்து ஸ்பாட்டட் பை த அட்லஸ் டெலஸ்கோப் எங்கன்னா ரியோ ஹுட்டாடோ சில் அப்படின்னு கூடிய ஒரு பிளேஸ்ல தான் வந்து இந்த இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கரண்ட்லி வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கிலோமீட்டர்னா 670 மில்லியன் கிலோமீட்டர் வந்து சூரியன் கிட்ட இருந்து தூரத்தில் இருக்கு அவே ஃப்ரம். ஓகேங்களா. அண்ட் டிராவலிங் அட் 60 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 2.14 lakh கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. இந்த காமெட் வந்து எக்ஸ்பெக்டட் டு பாஸ் நியர் மார்ஸை கிராஸ் பண்ணுறது எப்போ கிராஸ் பண்ணோம்னா அக்டோபர் 2025 அண்ட் ரீச் பெரிஹெலியன் க்ளோசஸ்ட் டு சன்னுக்கு பக்கம் வர்றது வந்து அக்டோபர் 30, 2025. அதே எர்த்துக்கு பக்கம் வர்றது எப்போ வருதுன்னா டிசம்பர் 19, 2025 வந்து அதாவது எர்த்துக்கு பக்கம் வரும். ஆனால் வந்து எர்த்துக்கு அந்த அளவுக்கு வந்து டேமேஜ் அந்த மாதிரி ஒரு இது வந்து ஆகாது. சேஃப் டிஸ்டன்ஸில் தான் அந்த க்ளோஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. மூவ் ஆகும் 270 மில்லியன் கிலோமீட்டர் வந்து சேஃபஸ்ட் டிஸ்டன்ஸில் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து டிஸ்கவர் பண்ணி ட்ராக் பண்ண பார்த்தீங்கன்னா இஎஸ்ஏ பிளானிட்டரி டிஃபென்ஸ் ஆஃபீஸ். ஓகேங்களா. அதாவது அந்த ட்ராக் பண்ணுறது நாசா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. ஓகேங்களா. இது எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1958. ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ண அந்த காமெட் வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணாங்கன்னா 2017. இதுதான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லார் ஆப்ஜெக்ட் டிடெக்டட் பாசிங் த்ரூ த சோலார் சிஸ்டத்தில் பாஸ் ஆன ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டெல்லார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which university has been renamed as டாக்டர் மன்மோகன் சிங் சிட்டி யூனிவர்சிட்டி இன் ஜூலை 2022? எந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பெங்களூரு சிட்டி யூனிவர்சிட்டியோட நேம் தான் வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க. டாக்டர் மன்மோகன் சிங் சிட்டி யூனிவர்சிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே வந்து ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி டு நேம்டு ஆஃப்டர் ஃபார்மர் பிஎம் டாக்டர் மன்மோகன் சிங். ஓகேங்களா. இவர் மன்மோகன் சிங் பார்த்தோம் அப்படின்னா அவர் எப்போ இறந்தார் பாசிட்டிவ் ஆனார் பார்த்தோம்னா டிசம்பர் 26, 2024. ஏஜ் பார்த்தோம்னா 91 ஏஜில். ஓகேங்களா. இவர் வந்து ஒரு 13th பிரைம் மினிஸ்டராக நம்ம கண்ட்ரிக்கு இருந்தார். ஓகேங்களா. ஸோ எந்த பீரியட் பார்த்தோம்னா 2004 to 2014 அந்த டைம் பீரியடில்.
ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு 1991ல இருந்து 1996ல ஓகேங்களா. அந்த பீரியட்ல பயங்கரமா எக்கனாமிக் லிபரேஷன் ரிஃபார்ம்ஸுமே வந்து நடந்துச்சு ஓகேங்களா. ஹி இஸ் நோன் ஃபார் த எண்டிங் த லைசன்ஸ் ராஜ் அண்ட் ப்ரொமோட்டிங் எஃப்டிஏ அண்ட் குளோபலைசேஷன். ஹி கான்ஃபர்ட் த பத்மபூஷன் அவார்டு வந்து 1987லையும் பத்ம விபூஷன் அவார்டு வந்து 2001லையுமே வந்து இவர் ரிசீவ் பண்ணியிருக்காரு ஓகேங்களா. இதில் பெங்களூர் சிட்டி யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா எப்போ கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா 2017ல் அந்த யூனிவர்சிட்டியோட நேம் தான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. டாக்டர் மன்மோகன் சிங் சிட்டி யூனிவர்சிட்டின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. மன்மோகன் சிங் எங்க பிறந்தாருன்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல ஓகேங்களா. நவ் இன் பாகிஸ்தான்ல இருக்கு ஓகேங்களா. எப்போனா செப்டம்பர் 26, 1932ல ஓகேங்களா. 1991ல தான் வந்து எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து இனிஷியேட் பண்ணாங்க. யாருக்கு அண்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா பிஎம் பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்ம ராவ் பீரியட்லையுமே அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக வந்து மன்மோகன் சிங் இருந்தார் ஓகேங்களா. செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு தான் வந்து பத்மபூஷன், அதுவுமே வந்து இவர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா during the INC-WMC International Conference 2025 which two vision documents were unveiled by India? எந்தெந்த விஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காப்பர் அண்ட் அலுமினியம் விஷன் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹைதராபாத்தில் நடந்துச்சு, எங்கன்னா தெலுங்கானா ஓகேங்களா. இந்த கான்ஃபரன்ஸ்க்கான தீம் பார்த்தோம் அப்படின்னா சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மைனிங் த்ரூ பெஸ்ட் மைண்ட் க்ளோஷர் ப்ராக்டிசஸ். அதாவது இதுக்கு முன்னாடி மைன்ஸில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நடந்திருக்கு தெரியுங்களா. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் மூலயமா எல்லாமே பண்ணுறதுக்கு தான் சஸ்டைனபிள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் மைனிங் த்ரூ பெஸ்ட் மைண்ட் க்ளோஷர் ப்ராக்டிசஸ். இட் வாஸ் ஹோஸ்டட் பை எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் நேஷனல் கமிட்டி ஆஃப் த வேர்ல்டு மைனிங் காங்கிரஸ் INC-WMCக்கான எக்ஸ்பென்ஷன் இந்தியன் நேஷனல் கமிட்டி ஆஃப் த வேர்ல்டு மைனிங் காங்கிரஸில் தான் வந்து இந்த இது வந்து மீட்டிங் வந்து கண்டக்ட் ஆச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ஈவெண்ட்டோட மெயின் ஃபோக்கஸ் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட் ப்ராக்டிஸ் இன் என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மைன் க்ளோஷராகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து சஸ்டைனபிள் மைனிங்காகவும் வந்து இருக்கிறது தான் வந்து இதனுடைய மெயின் ஃபோக்கஸாக வந்து கொண்டு வந்தது. இந்தியா வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா காப்பர் அண்ட் அலுமினியம் விஷன் டாக்குமெண்ட்ஸ். இதனுடைய பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ரிலியன்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் மினரல்ஸ் ஓகேங்களா. ஸோ இதுக்கு த எக்ஸ்ப்ளோரேஷன் மாடல் ஆஃப் த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம்ஸ் SWCSன்னு சொல்லுவாங்க வாஸ் லான்ச். என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் செக்டாருக்கான ஒரு ஸ்ட்ரீம்லைன் அப்ரூவல்ஸ் வந்து இந்த கிளியரன்ஸ் சிஸ்டம் மூலயமா தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறது ஓகேங்களா. ஸோ இதுக்கான விண்டோ பார்த்தீங்கன்னா SWCS சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which state signed a memorandum of understanding with the SkyMet Weather Service for implementing the WINS project in July 2025? எந்த ஸ்டேட்ன்றது பார்த்தோம் அப்படின்னா ஒடிஷா ஓகேங்களா. ஒடிஷா தான் வந்து ஸ்கைமெட் வெதர் சர்வீஸோட அக்ரிமெண்ட் போட்டு, அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி டு இம்ப்ளிமெண்ட் என்ன ப்ராசஸ்னா வின்ஸ் ப்ராஜெக்ட். இந்த வின்ஸ் ப்ராஜெக்ட் எதுக்குன்றது பார்த்தோம் அப்படின்னா வெதர் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதனோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும் வெதர் இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் டேட்டா சிஸ்டம் ஓகேங்களா. முழுக்க வெதரை வந்து முழுசாக டிட்டர்மைன் பண்ணி ப்ரிகாஷன்ஸ், அதாவது முன்கூட்டியே ரெயின் வர்றது மற்ற எல்லாத்துக்குமே வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு அந்த வெதர் டேட்டா ஆக்சஸ். இது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் எங்கன்னா புவனேஸ்வர் ஒடிஷாவில். யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் சுபம் சாக்ஷினா அண்ட் ஜோசப் பட்டேல் ஓகேங்களா. அதாவது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான CEO 2 பேருமே, இவங்க 2 பேருக்கு இடையே தான் வந்து இந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த WINDSன்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கான ரிஸ்க் மிட்டிகேஷனும், இன்னொன்று வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸும். முன்கூட்டியே ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் வருதுன்னா அதை அதாவது எக்ஸாமைன் பண்ணி அதை வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்கும், ப்ளஸ் வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ரிஸ்க்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து இந்த வின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அதிகப்படுத்துறதுக்கும், பை எனேபிளிங் அக்யூரேட் கிராப் லாஸ் அசஸ்மெண்ட், அதாவது கிராப்போட லாஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் மெயினாக இது இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வின்ஸ் ப்ராஜெக்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் AWS வில் பி இன்ஸ்டால்ட் இன் பிளாக் லெவலில் வந்து அக்ராஸ் ஒடிஷா ஃபுல்லாகவுமே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ரெயின் கேஜ் வில் பி டெப்ளாய்ட் இன் கிராம் பஞ்சாயத்து லெவல் டு கலெக்ட் ப்ரிசிஸ் ரெயின்ஃபால் டேட்டா. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற ரெயின்ஃபால் டேட்டா கலெக்ட் பண்ணி ஸோ அது மூலயமா ஒரு டேட்டாவை வந்து கொண்டு வரதுக்கு. த ப்ராஜெக்ட் வில் பி ஜாயின்ட்லி இம்ப்ளிமெண்டட் பை
யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா, ஒடிஷா அக்ரிகல்ச்சர், ஃபார்மர்ஸ் அண்ட் எம்பவர்மென்ட் அண்ட் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் டிபார்ட்மென்ட் கீழ தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா வந்து ஜாயின்ட்லி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸ்கைமெட் வெதர் சர்வீஸ் பார்த்தோம்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரைவேட் வெதர் ஃபோர்காஸ்டிங் கம்பெனியா இருக்கு. இதனுடைய ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, நொய்டா, உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? பிஎம் எஃபிஒய் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா வந்து எப்ப லான்ச் பண்ணாங்கன்னா 2016. மெயினா பார்த்தோம்னா, கிராப் இன்சூரன்ஸ் டூ ஃபார்மர்ஸ்க்கோசரம் தான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது. கிராப் இன்சூரன்ஸ். இது சப்போஸ் ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கு, லாஸஸ் மழை அதிகமா வந்து நெறைய அவங்களுக்கான கு எப்படி சொல்றதுன்னா, இப்ப நெல்லு போட்டிருப்பாங்க. அது மழை பெஞ்சு நல்லா அழிஞ்சிருச்சுன்னா அப்படின்னா, அ அதுக்கான கிராப் இன்சூரன்ஸ் வந்து ஃபுல்லா வந்து ஃபார்மர்ஸ் குடுக்குறது. ஏதோ ஒரு டேமேஜ் அன் 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 அன்எக்ஸ்பெக்டட் டேமேஜஸ் அந்த மாரி இருக்கும்போது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் ஸ்டேட் லான்ச்டு த முக்கிய மந்திரி பிரத்திகா ஸ்கீம் 2025 டூ சப்போர்ட் யூத் இன்டர்ன்ஷிப் பிளஸ் வந்து ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு வந்து கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம் எந்த ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா, பீகார்ல. ஓகேங்களா? பீகார் சிஎம் நிதிஷ் குமார் லான்ச்டு என்ன ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, சிஎம் வந்து முக்கிய மந்திரி பிரத்திகா ஸ்கீம். ஓகேங்களா? இந்த பிரத்திகான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ப்ரொமோஷன் ஆஃப் ரீடினஸ், அவேர்னஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்சைட்ஸ் ஃபார் கைடிங் யூத் அட்வான்ஸ்மென்ட். ஓகேங்களா? இது என்ன பர்ப்பஸ்க்குன்றது பார்த்தோம்னா, பேர்லயே இருக்கு. யூத்துக்கு வந்து அவங்களுக்கான எப்படி சொல்றதுன்னா, ஒரு அவங்களுக்கான ப்ரொமோஷன்ஸ் மாரி. அதாவது அவங்களுக்கான ஸ்கில் டெவலப்மென்ட்டு. ஸோ அது இல்லாம அவங்க ஏதாச்சும் பண்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பிளஸ் வந்து ஸ்கில் டெவலப்மென்ட்க்கு வந்து பண்றதுக்கு தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா பீகார்ல. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வில் எம்பவர் 1,00,000 யூத்துக்கு வந்து இன்டர்ன்ஷிப்பும் பிளஸ் வந்து ஸ்கில் ட்ரெய்னிங்கும் குடுக்க போறாங்க. 2030-2031க்குள்ள. ஓகேங்களா? தி யூத்ஸ் வந்து 4,000 to 6,000 வரையும் பெர் மந்த்துக்கு வந்து பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன பொறுத்து, அவங்களோட என்கேஜ்மென்ட் டைப் பொறுத்தும் ஸ்டைஃபனும் பிளஸ் இன்டர்ன்ஷிப் மாரி. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் 12th பாஸ் ட்ரெய்னிங்க்கு வந்து 4,000 பெர் மந்த் வைல் ஐடிஐ ஆர் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 5,000. கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் வந்து டூயிங் இன்டர்ன்ஷிப் வில் ரிசீவ் எவ்வளோ ரிசீவ் பண்ணாங்கன்னா 6,000. ஸோ ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கு வந்து தனித்தனியா வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் வந்து இந்த யூத்ஸு, ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் பிளஸ் கிராஜுவேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கான இன்டர்ன்ஷிப் பிளஸ் ஸ்கில் ட்ரெய்னிங் குடுக்குறது தான் இந்த ஸ்கீமுக்கான மெயின் மோட்டோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, விச் இந்தியன் சிட்டி லான்ச்டு த கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் கியூஆர் பேஸ்டு டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ். ஃபர்ஸ்ட் கியூஆர் பேஸ்டான டிஜிட்டல் அட்ரஸ வந்து கொண்டு வந்தது எந்த சிட்டில பார்த்தோம் அப்படின்னா, இண்டோர். ஓகேங்களா? ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இது மெயினா பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அட்ரஸ் வந்து மெயினா ஷார்ட்டா குடுக்குறதுக்கு. இந்த பைலட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் வார்ட் நம்பர் 82 சுடம்மா நகர் அண்டர் த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் மூலியமா இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கியூஆர் கோட் பிளேட்ஸ் வந்து பார்த்தோம்னா, ஹவுசஸ் ப்ரொவைட் இன்ஸ்டன்ட் ஜிபிஎஸ் மேப்ட் அட்ரஸ். அதாவது அந்த இடத்துல டக்குனு இப்போ ஒரு அட்ரஸ் குடுக்குறோம்னா, அது வந்து எங்க, அங்கன்னு தெரியாம அந்த ஒரு வீடு அந்த அப்படியே கரெக்ட்டா பின் பாயிண்ட் பண்ணி குடுக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் மேப்ட் அட்ரஸ் வந்து குடுக்குறது தான் வந்து இந்த கியூஆர் கோட். ஓகேங்களா? ஸோ இதன் மூலியமா பார்த்தோம் அப்படின்னா, the கியூஆர் சிஸ்டம் இஸ் இன்டகிரேட்டட் வித் எதனுடைய இத இன்டகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? டிஜிபின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 கேரக்டர்ஸ்க்கான ஒரு ஆல்ஃபா நியூமெரிக் நம்பரும் இருக்கும். பிளஸ் வந்து ஆல்பாபெட்ஸும் இருக்கும். அதுதான் வந்து ஆல்ஃபா நியூமெரிக் நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு 10 கேரக்டர் நம்பர் தான் வந்து இந்த எப்படி சொல்றதுன்னா, அட்ரஸ வந்து குடுக்கக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கிங்கா வந்து குடுக்குறாங்க. ஓகேங்களா? இத டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், ஐஐடி ஹைதராபாத்ல அண்ட் இஸ்ரோ, என்ஆர்எஸ்சி. ஓகேங்களா? இது மெயினா வந்து எத இம்ப்ரூவ் பண்ணுதுன்னா, அர்பன் கவர்னன்ஸும் பிளஸ் வந்து சர்வீஸ் டெலிவரிய வந்து எஃபிஷியன்ட் பண்றதுக்கும் வந்து இத வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டோர்ல. ஓகேங்களா? இண்டோர் தான் வந்து இப்ப இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டில வந்து அண்டர் ஸ்வச் சர்வேக்ஷன் ரேங்கிங்ல வந்து இந்தியா தான் வந்து இண்டோர் தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டில. அதே மாரி ஸ்மார்ட் சிட்டிஸ் மிஷன்லயும் வந்து லான்ச் பண்ணது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, 2015. இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழ வரும்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கீழ தான் வந்து வருது. ஓகேங்களா? இஸ்ரோஸ் என்ஆர்சிஇ நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டரோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து பார்த்தோம்னா, எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர்ல ரன் ஆகுதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ தான் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கான குயிஸ் கொஸ்டின். ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த கோ-பிரசிடென்ட் ஆஃப் த பிரிக்ஸ் சிசிஐ உமன்ஸ் விங் ஃபார் த 2025 to 2027 டெர்ம் 2 இயர்ஸ்க்கான டெர்ம் யார வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க? மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல குடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.
ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பிளஸ் ஆப்க்கான லிங்க்கும், டெலகிராம்க்கான லிங்க்கும் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. தேங்க் யூ. பை பை.